தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். அது என்ன அறிவுரை இலவசம்? இலவசத்துக்கு காசு அறிவுரை என்ன பண்ண காசு கொடுத்தா வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? காசு கொடுத்து வாங்க முடியாது தான். இருந்தாலும் அறிவுரை என்பது அனுபவத்தால் வருவது. இதை மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்நிகழ்ச்சி. அதாவது ஒரு சிறு கதையின் மூலமாக இந்த அறிவுரையை உங்களுக்கு நான் சொல்ல வைக்கிறேன். அப்படி எதை பற்றியான அறிவுரைன்னு கேட்குறீங்களா? ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தான் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எல்லோருடைய மனசுலையும் இருக்கு. எனக்கு தெரியாது, மற்றவனுக்கு தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாம் படித்தவன் தான் அப்படின்வாங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் தனக்குள் வைத்துக்கொண்டு மற்றவர்களை அவதூறாக பேசுவதும், மற்றவர்களை மதிக்காமல் இருப்பதும் நிறைய பேரோட சம்பவங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு விஷயம். ஒரு சின்ன கதை தான். இந்த கதையை முழுசா கேளுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கார் கம்பெனி. அந்த கார் கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கார் தயாரிக்கிறாங்க. நல்ல கார்லாம் வந்துகிட்டு இருக்குது. அப்போ ஒரு வாலிபன் வந்து இந்த கார் கம்பெனி முதலாளி வந்து பார்க்குறான். பார்த்து, ஐயா, நான் ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் வச்சிருக்கேன். இது மிகவும் வித்தியாசமாக இருக்கும், மக்கள்கிட்ட வரவேற்பு அதிகமாக இருக்கும். இந்த காரோட மெத்தடை காட்டுறன்னு சொல்லிட்டு வரைபடங்களை காட்டுறாரு. இதை பார்த்து அந்த கார் முதலாளி, கம்பெனி முதலாளி சந்தோஷப்படுறாரு. மிகவும் வித்தியாசமாக இருக்குது, கண்டிப்பாக இந்த காரை வந்து மக்கள் வரவேற்பாங்க, நீங்கள் இதை நம்ம கம்பெனிலே ப்ரொடக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுறாரு. அவருக்கான ஒரு பெரிய அறை ஒதுக்கப்படுகிறது. அங்கே அவர் வந்து அனைத்து பாகங்களையும் தயார் செய்து அற்புதமான ஒரு காரை உருவாக்கி விடுகிறார். அதை பார்க்க அனைத்து முன்னணி தொழிலாளர்களும் அவங்க நுழைகிறார்கள். ஓனரும் வராது. வந்து பார்த்தா கார் அவ்வளோ அருமையாக இருக்குது. சரியான ஒரு கலர், பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. அத்தனை பேருடைய மனசு கொள்ளை கொள்ளுது. இப்படிப்பட்ட ஒரு காரா சூப்பராக பண்ணியிருக்கீங்க, அற்புதமாக இருக்குது, இந்த கார் கண்டிப்பாக மக்கள்கிட்ட பெரும் வரவேற்பு அப்படின்னு முடிவு போட்டு, சரி காரை கொண்டு போய் ஷோரூமில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரூமில் வந்து காரை வெளியே எடுக்கலாம்னு பார்த்தா ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரோட உயரம் அதிகமாக இருக்குது. கார் வெளியில் செல்லக்கூடிய இந்த வாசல் படி குறைவாக இருக்குது. 2த்துக்கு 1 இன்ச்சு குறைவான வாசல். காரை வெளியில் கொண்டு போக முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு. அந்த காரை எப்படி கொண்டு போகிறது அப்படின்போது சில பேர் எல்லாம் சுற்றினாலும் அந்த வாசலோட மேல் பகுதியை 1 இன்ச்சுக்கு மேலே உடச்சிருவோம். உடச்சிட்டோம்னாக்க கார் வெளியே போயிடும். இந்த காரை இனிமேட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அதனால வாசலை இடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இன்னொருத்தர் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, அப்படியே இடிச்சிட்டு கார் வெளியில் போனாலும் மேல் கூரையில் வந்து சில சிராய்ப்புகள் ஏற்படும், அவற்றை நான் பெயிண்டை போட்டு சரி பண்ணிடுறேன் அப்படிங்கிறார். ஆனால் கார் கம்பெனியோட முதலாளிக்கோ அது எந்த விதமான ஈடுபாடும் இல்லை. ஏன்னால் அற்புதமாக செய்யப்பட்ட ஒரு கார் வாசலை உடைத்துக் கொண்டு வெளியே செல்லும் போது அதில் ஏற்படும் சிராய்ப்புகளையும் கவனித்துக் கொள்ள வேண்டுமே. இப்படிப்பட்ட ஒரு காருக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையா என்று மிகவும் வேதனைப்படுகிறார். அந்த நேரத்தில் அந்த இதை பார்த்து கொண்டிருந்த செக்யூரிட்டி காவலாளி அப்படின்னா கிட்ட வந்து, ஐயா, நான் ஒரு சிந்தனையை சொல்கிறேன், அதற்கு அனுமதி தாருங்கள், நான் சொல்வது போல் செய்ய முடியுமா என்று பாருங்கள் என்று சொல்கிறார். உடனே சுற்றி இருப்பவர்களெல்லாம், ஏய், உனக்கு என்ன தெரியும், நாங்களாம் எவ்வளோ படித்தவங்க தெரியுமா, நாங்களாம் எவ்வளோ திறமைசாலிங்க தெரியுமா, எத்தனை கார்களை உருவாக்கி இருக்கிறோம் தெரியுமா, எவ்வளோ முதலீடுகளை இங்கே இவர்களுக்கு பெருக்கி கொடுத்துருக்கிறோம் தெரியுமா, எங்களை விட நீ பெரிய ஆளா, நீ என்ன படிச்சிருக்க, உனக்கு என்ன அறிவு இருக்குது, உனக்கு என்ன சொல்ல தெரியும். அப்போ ஒவ்வொருத்தர மாறி 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 அவரை கண்டமேனிக்கு பேசுகிறாங்க. இந்த காரை உருவாக்கி வேண்டாம் அப்படின்னு ஏன் எல்லாரும் இப்படி நினைக்கிறீங்க? அவருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா, அவர் சொல்லிட்டு கேளுங்க அப்படின்னு கார் முதலாளி சரிங்கிறார். அப்போ அந்த காவலாளி சொல்கிறாரு, 1 இன்ச்சு தான் கார் பெருசாக இருக்குது, அதுக்காக வாசப்படிகளாக இடிக்க வேணாம், காரினுடைய 4 டயர்களிலும் இருக்கும் காற்றை இறக்கி விடுங்கள், காரின் உயரம் குறைந்துவிடும், காரை வெளியே கொண்டு வந்து விட்டு மீண்டும் காற்றை நிரப்பிக் கொள்ளலாம் என்று சொன்னவுடன் அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி. இப்படி ஒரு ஐடியா நம்ம யாருக்குமே வரலையே அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த கார் முதலாளி சொல்கிற, தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அனைத்தும் கற்றவர்கள் இங்கு உலகத்திலே யாருமே இல்லை, தினம் தினம் நாம் பாடங்களை கற்றுக்கொண்டு தான் இருக்கணும், நம்மை விட அடுத்தவர் முட்டாள் என்று நினைக்கவே கூடாது, நாமும் அனைவருமே சரிசமம் என்பதை நினைக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். இந்த காரில் உள்ள அந்த டயரில் இருக்க காற்றை எப்படி வெளியே அனுப்பிவிடுகிறார்களோ அதுபோல நம் மனதுக்குள் இருக்கும் அனைத்து எதிர்மறை சிந்தனைகளையும் நீக்கிவிட்டோமேயானால்
நம் வாழ்க்கை மிக சிறப்பாக செல்லும். அந்த சிறப்பான வாழ்க்கைக்கு தடைகள் ஏதும் இருக்காது என்ற விஷயத்தை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி.